ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வத்த குழம்பு எப்படி பண்ண போகிறோன்னு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மசாலாவை நல்லா அரைச்சி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த வீடியோவை நான் தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஒரு அண்டியில் எண்ணெய் சேர்த்து கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பொரிய விட்டதும் காஞ்ச மிளகா சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததும் ஒரு 1/2 கிலோ பூண்டு எடுத்து நல்லா இடித்து சேர்த்தா இன்னும் வாசனையாக இருக்கும். உரித்து போடுறத விட நான் அப்படி தான் சேர்ப்பேன். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். 2 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் கல்லுப்பு மஞ்சத்தூள் இது ரெண்டும் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக நான் அதையும் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 3 கிலோ தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துருங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துருக்கேன். இதில் என்னென்ன மசாலானா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், குழம்புத்தூள் இது 4 சேர்த்து அதையும் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிட்டு புளி ஒரு 1/2 கிலோ சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கரைச்சி அது கூட சேர்த்து கொதிக்க வச்சிடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா புளி பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துட்டேன். அதையும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு, குவான்டிட்டி அதிகமாக இருக்குல்ல, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கணும். கொதி விட்டது சைடில் நம்ம சுண்டை வத்தல் எடுத்து அதையும் நல்லெண்ணெயில் விட்டு நல்லா வதக்கி குழம்போட சேர்த்துடணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி, பெருங்காயம், வெல்லம் இது 3 சேர்க்கணும். நான் இதில் பெருங்காயம் வெல்லம் சேர்த்துருக்க மாட்டேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை